ஹலோ ரீடர்ஸ், நான் உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போகிறேன்னா யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய டீச்சிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மூடில். அதாவது 2002 இந்த மூடில் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறாங்க. இதை யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்டின் டாங்கிமஸ் அப்படின்றவரு இந்த மூடில் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்காரு. இது மூலமா கியூசஸ், டிஸ்கஷன், அப்புறம் ஆன்லைன் கோர்சஸ் இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூலாலஜி அப்படின்ற சாஃப்ட்வேர். இதை 2009 யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெர்மி ஃப்ரெட்மேன் அப்படின்றவர் இந்த ஸ்கூலாலஜி அப்படின்ற சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கூலாலஜி அப்படின்ற சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டீச்சர்ஸ் டிஜிட்டல் கண்டென்ட், அதாவது டிஜிட்டலா ஒரு லெசன்ஸை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணணும், அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விஷுவலைஸா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்கூலாலஜி அப்படின்ற ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பிளாக்போர்ட் லேர்ன். 1997 பிளாக்போர்ட் இங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இந்த பிளாக்போர்ட் லேர்ன் அப்படின்ற சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக்போர்ட் லேர்ன் பிளாட்ஃபார்ம்ல எதை ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா மேனேஜிங் அசைன்மெண்ட், அப்புறமேட்டு ட்ராக்கிங் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸ், கிரேடிங், கம்யூனிகேஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்டென்சிவா ஆஃபர் பண்றாங்க. இதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யாருக்கு அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸோட அசைன்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ப்ராக்ரஸை டேக்கிள் பண்றதுக்கு. எட்மோடோ 2008 நிக் பார்க் அப்படின்றவர் தான் இந்த எட்மோடோ அப்படின்ற ஆப் டெவலப் பண்ணியிருக்காரு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸோட இன்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. அதாவது டீச்சர்ஸ் ஒரு விஷயத்த அனுப்புறாங்க, ஹோம்ஒர்க், டெஸ்ட் இது எல்லாத்தையும் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், அவங்க அந்த அசைன்மெண்ட்டை முடிக்க முடியும். இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எட்மோடோ அப்படின்ற ஆப்ல இருக்கு. இந்த ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் வீடியோஸ் இது எல்லாத்தையும் ஒரே டைம் இந்த எட்மோடோ அப்படின்ற ஆப் மூலமா அனுப்பிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரனால ஈஸியாவே அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டூல்ஸ். ஒயிட் போர்ட் மீன்ஸ் ஸ்மார்ட் போர்ட் தான் ஒயிட் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. 2016 யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூகுள் இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டூல்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டீச்சர்ஸ் ஒரு டிஜிட்டல் லெசன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒயிட் போர்டில் எழுதினாலே போதும், அவங்களுக்கு ஈஸியா கிளியரா ஒரு கான்செப்ட் புரியும். டிஜிட்டல் லெசன்ஸ் ஈஸியாவே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கு தான் இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டூல்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோம்போர்ட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டோம்போர்ட் இங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மைண்ட் மேப் போடுறதுக்கு, பிரெயின் ஸ்டோமிங், அப்புறமேட்டு நியூ ஐடியாஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுற ஆப் தான் இந்த ஸ்டோம்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா நம்மளுக்கு கஷ்டமான சப்ஜெக்டை ஈஸியா மைண்ட் மேப் போட்டு நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் கான்செப்ட் போர்டு. இது யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா GmbH அப்படின்ற ஒரு ஜெர்மனி டெக்னாலஜி கம்பெனி தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்ட்ராக்ட் லெசன்ஸ் வித் ரியல் டைம். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா லைவா நம்மளால ஒருத்தவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது லைவ் செக்ஷன்ல நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஒரு டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல அவங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாவே இந்த கான்செப்ட் போர்டு யூஸ் பண்ணி அவங்கள கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாம அவங்களோட லெசன்ஸை நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். இதை தான் கான்செப்ட் போர்டு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான எந்த கண்டென்ட் பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.